வெல்கம் டு பிஸ்னஸ் பில் கைட். நம்மள பல பேருக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எய்மாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுலேயும் குறைவான முதலீடு போட்டு அதிகமான லாபம் பார்க்கணுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இதே மாதிரி குறைவான முதலீட்டில் அதிகமான லாபம் பார்க்குற தொழில்களில் ஒன்று தான் இந்த காளான் வளர்ப்பு. நீங்கள் நினைக்கலாம் இந்த காளான் வளர்ப்பில் எப்படி அதிகமான லாபம் பார்க்க முடியும்னு. ஆனால் இந்த காளான் வகைகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற உணவுகளில் ஒன்றாவே இருக்குது. காரணம் என்னென்னா, அசைவ உணவுக்கு நிகரான சுவை இந்த காளான்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி, விட்டமின் டி, கால்சியம், பாஸ்பேட், பொட்டாசியம், காப்பர் இது மாதிரி நிறைய தாது சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதில் சரிவிகிதத்தில் இருக்கிறதுனால இது ஒரு சரிவிகித உணவாகவும் இருக்குது. இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த இந்த காளானை வீட்லேயே கூட நம்ம எளிமையாக வளர்க்கலாம். இதுக்கு பருவ காலமெல்லாம் தேவையில்லை, எந்த காலத்தில் வேணாலும் இதை நம்ம வளர்க்கலாம். சுய தொழில் செஞ்சு சாதிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படும், காளான் வளர்க்கணுன்னா நம்ம என்னென்ன பண்ணணும், அறுவடை செய்கிற காளானை எப்படியெல்லாம் விற்பனை செய்யலாம், இதிலிருந்து எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ வீடியோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்படிப்பட்ட இந்த காளான் வளர்ப்புக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, 16 அல்லது 18 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வேணும். அப்புறம் பாலித்தீன் பை, வைக்கோல், தண்ணி இதெல்லாமே தேவைப்படும். காளான் வளர்ப்புக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 16 அல்லது 18 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் தயார் செஞ்சுக்கோங்க. அதில் ஒரு ரூம் இல்லைன்னா ஒரு குடிசை இதை தயார் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வைக்கோலில் இருக்க கிருமிகளை நம்ம சுத்தம் செய்யணும். இதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வைக்கோலை நல்லா முக்கி எடுத்து சுத்தம் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற அந்த ரசாயனத்தை பயன்படுத்தி கூட வைக்கோலை நம்ம சுத்தம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாலித்தீன் பை நமக்கு வேணும். பாலித்தீன் பை 12க்கு 24 சைஸில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 12க்கு 24 அப்படிங்கிற சைஸில் இருக்க பாலித்தீன் பையில் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கோலை நிரப்பணும். அதுக்கப்புறம் காளான் விதை 20 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த காளான் விதைகள் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்கலாம், இல்லைன்னா கடையிலையும் கிடைக்கும், அங்கேருந்து வாங்கிக்கலாம். அந்த 20 கிராம் அளவிற்கு அந்த காளான் விதையை வைக்கோல் நிரப்பி இருக்கிறதுக்கு ஓரத்தில் அப்படியே தூவி விடுங்க. இதே மாதிரி மாறி மாறி 7லிருந்து 8 அடுக்கு வரைக்கும் நம்ம அப்படியே போடணும். அதுக்கப்புறம் பக்கவாட்டில் 3 துளைகள் வீதம் 4 பக்கத்துலேயும் 12 துளைகள் நம்ம போடணும். அதுக்கப்புறமா அந்த குடிலோட மையத்தில் நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்க அந்த பாலித்தீன் பையை கட்டி தொங்க விடணும். தினமுமே தண்ணியை பாலித்தீன் கவரை சுற்றி தெளிச்சுட்டே வரணும். இப்படி 10 நாளைக்கு நம்ம தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த காளான் விதைகள் எல்லாமே வெள்ளை கலரில் அப்படியே துளிர் விடுறதை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா 27வது நாளில் காளான் மொட்டுக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை 3 நாட்கள் கழித்து நல்லா அறுவடை செஞ்சு விற்பனை செய்யலாம். அப்படி நம்ம அறுவடை பண்ண காளானை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம விற்பனை செய்யலாம். பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு கொடுக்கலாம். ஒரு பேக்கெட்டே கடையிலலாம் 40 ரூபா பக்கம் வைக்கிறாங்க. அதனால நம்ம இதை பேக்கெட் பண்ணி கூட நம்ம விற்றோம்னா நம்மளால் அதிகமாகவே லாபம் பார்க்க முடியும். இந்த காளானை பயன்படுத்தி நம்ம நிறைய உணவுப் பொருட்கள் செய்கிறதால என்றைக்குமே இந்த காளானுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. இதுக்காக செலவும் ரொம்பவே கம்மி தான். இதுக்கு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மி தான். அதனால இந்த பிஸ்னஸ் பெண்களுக்கு கூட ஒரு நல்ல தொழிலாக இருக்குது. வீட்டிலிருந்தே நம்மளோட வருமானத்தை பெருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.